ஃபிஃப்த் போய்ட்ரியா கொடுத்துருக்கிற தோப் பத்தி தான் பார்க்க போறோம். தோப் அப்படின்னா இங்கிலீஷ்ல கேனன் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்ல பீரங்கின்னு சொல்லுவாங்க. இதை இப்ப கூட நம்மளால மியூசியம்ல சில பாரம்பரியமா இருக்கிற இடத்துல நம்ம இப்ப கூட அதை பார்க்க முடியும். இந்த தோப்பு, இந்த கெனான்ஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, டியூரிங் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்போ நம்மளுடைய லீடர்ஸ் நிறைய பேரை, நம்மளுடைய ஜவான்ஸ், மிலிட்ரி பீப்புளை, நம்மளுடைய மக்கள் நிறைய பேரை இந்த தோப்பு வந்து அழிச்சிருக்கு. நம்ம இந்த தோப்பால நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்றதையும், வேற என்ன விஷயத்தெல்லாம் இந்த தோப் அப்படின்ற போயட்ரியில சொல்ல போறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். போயம் ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி கவி பரீட்சை. கவிதாவை நம்மளுக்கு எழுதினவரு வீரேன் ढंगवाल। 5 अगस्त 1947 को उत्तराखंड के टिहरी गढ़वाल जिले के कीर्ति नगर में जन्म वीरेन ढंगवाल ने आरंभिक शिक्षा नैनीताल में और उच्च शिक्षा इलाहाबाद में पाई। 5 अगस्त 1947 उत्तराखंड டிஹரி டிஸ்ட்ரிக்ட்ல கீர்த்தி நகர்ல பிறந்த வீரேன் ढंगवाल அவருடைய பிரைமரி எஜுகேஷன் நைனிதால் அப்படின்ற இடத்துலயும், உச்ச शिक्षा அதாவது அவருடைய ஹையர் எஜுகேஷன் இலகாபாத்லயும் பண்ணியிருக்காரு। पेशे से प्राध्यापक ढंगवाल पत्रकारिता से भी जुड़े हुए थे। पेशे அப்படின்னா ப்ரொஃபஷன், பை ப்ரொஃபஷன் இஸ் அ ப்ரொஃபசர், பிராத்தியாபக்। அவர் வேற என்ன பண்றாரு அப்படின்னா பத்திரகாரிதா அப்படின்னா ஜேர்னலிசமும் செய்யறாரு। समाज के साधारण जन और हाशिए पर स्थित जीवन के विलक्षण ब्यौरे और दृश्य वीरेन की कविताओं की विशिष्टता मानी जाती है। அவருடைய கவிதால என்ன விசிஷ்டதா, என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ், என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமாஜ்கே சாதாரண ஜன் ஒரு ஹாஷி, அதாவது சாதாரண மக்கள் இருப்பாங்க இல்லையா, சொசைட்டில ரொம்ப மார்ஜின்ல இருக்கிற பீப்புள், புவர் பீப்புள் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சாதாரண ஜன் ஒரு ஹாஷியே, அதாவது மார்ஜின்ல இருக்கிற பீப்புள் அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கு, விலக்ஷன் பியோரே, அதாவது அவங்களோட அந்த லைஃப்பை பத்தின பர்டிகுலர்ஸும் அதனுடைய சீன்ஸும் அவருடைய கவிதால இருக்கும்। இதுதான் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், அவருடைய கவிதாவுடைய பெருமையே இதுதான்। इन्होंने ऐसी बहुत सी चीजों और जीव जंतुओं को अपनी कविता का आधार बनाया है जिन्हें हम देखकर भी अनदेखा किया रहते हैं। அவரோட கவிதால இருக்கிற அந்த பீப்புள் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சம்டைம்ஸ் பார்த்துருப்போம், கடந்து போயிருப்போம், ஆனா நம்ம அவங்கள பத்தி யோசிச்சே இருக்க மாட்டோம், அந்த மாதிரி பீப்புள் பத்தி எழுதியிருப்பாரு। बहुत सी चीजों और जीव जंतुओं को अपनी कविता का आधार बनाया है। ரொம்ப கஷ்டப்படுற புவர் பீப்புள் அவங்கள பத்தி நிறைய எழுதியிருப்பாரு। वीरेन के अब तक 2 कविता संग्रह इसी दुनिया में और दृश्चक्र में स्रष्टा प्रकाशित हो चुकी है। இப்ப வரைக்கும் அவரோட கவிதால 2 கலெக்ஷன்ஸ் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு। ஒன்னு வந்து इसी दुनिया में, இன்னொன்னு வந்து दृश्चक्र में स्रष्टा। पहले संग्रह पर प्रतिष्ठित श्रीकांत वर्मा पुरस्कार और दूसरे पर साहित्य अकादमी पुरस्कार के अलावा इन्हें अन्य कई पुरस्कारों से भी सम्मानित किया गया। फर्स्ट संग्रह, कविताவோட फर्स्ट संग्रह इसी दुनिया மேல வந்து பிரதிஷ்டித், அதாவது ரொம்பவும் பிரஸ்டீஜியஸ் ஸ்ரீகாந்த் வர்மா புரஸ்கார் வாங்கியிருக்காரு। செகண்ட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் போய்ட்ரியில வந்து சாகித்ய அகாடமி அவார்டும் வாங்கியிருக்காரு। அதை தவிர அந்நிய கை புரஸ்காரம் தவிர நிறைய அவார்ட்ஸும் இவர் வந்து கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க। वीरेन ढंगवाल ने कई महत्वपूर्ण कवियों की अन्य भाषाओं में लिखी गई कविताओं का हिंदी में अनुवाद भी किया है। அது மட்டும் இல்லாமல் மற்ற ஃபேமஸான கவிகள் எழுதின அந்த போயட்ரியை இவர் ஹிந்தியில டிரான்ஸ்லேஷனும் பண்ணியிருக்காரு। 28 सितंबर 2015 को इनका देहावसान हुआ। 28 सितंबर 2015 இவர் இறந்திருக்காரு। இது கவி பரீட்சை। இப்ப பாட் பிரவேஷ் பார்க்கலாம், இந்த கவிதாக்கான இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம்। प्रतीक और धरोहर 2 किस्म की हुआ करती है। एक वे जिन्हें देखकर या जिनके बारे में जानकर हमें अपने देश और समाज की प्राचीन उपलब्धियों का भान होता है, और दूसरी वे जो हमें बताती है कि हमारे पूर्वजों से कब क्या चूक हुई थी, जिसके परिणाम स्वरूप देश की कई पीढ़ियों को दारुण दुख और दमन झेलना पड़ा था।
பிரதிக் அப்படின்னா சிம்பிள்ஸ், அவர் தரோகர் அப்படின்னா ஹெரிட்டேஜ், நம்மளுடைய கல்ச்சர், சில பாரம்பரிய பொருள் நம்ம வச்சிருப்போம் இல்லையா, அதான் தரோகர். இது வந்து தோ கிஸ்மக்கி ஹுவா கர்த்தி ஹை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரெண்டு வெரைட்டியா இருக்கு, ரெண்டு கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் இருக்கு. சிம்பிளும் சரி நம்மளுடைய ஹெரிட்டேஜும் சரி ரெண்டு விதமா இருக்கு. ஏக் ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, वे जिन्हें देखकर या जिनके बारे में जानकर हमें अपने देश और समाज की प्राचीन उपलब्धियों का मान होता है. எந்த ஒரு பொருளை பார்க்கும்போது ஒண்ணு என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சில பொருளை பார்க்கும்போது நம்மளுடைய கண்ட்ரி பத்தியும் நம்மளுடைய சொசைட்டியை பத்தியும் பிராச்சீன் உபலப்தியும் அப்படின்னா நம்மளோட ஏன்ஷியன் டைம்ஸ்ல என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கோம் இதை பத்தி நம்ம மான் ஹோத்தாகே தெரிஞ்சுக்கிறோம். இன்னொரு விதமான பொருள், அந்த பொருளே இன்னொரு விதமா இருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா, தூசரி வே ஜோ ஹமே பதாத்தி ஹை, அந்த பொருள் நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஹமாரே பூர்வஜோ சே கப் கியா சூக் ஹுயி தி, நம்மளுடைய நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் இருக்காங்க, நம்முடைய முன்னோர்கள் எப்ப என்னெல்லாம் அவங்க வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, எப்ப எதெல்லாம் அவங்க தொலைச்சாங்க அப்படின்றத பத்தியும் சொல்லுது. ஜிஸ்கே பரிணாம் ஸ்வரூப் தேஷ் கி கை பீடியும், அவங்க பண்ண அந்த மிஸ்டேக்கால அதோட ரிசல்ட் என்ன, பரிணாம்ஸோட ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேஷ்கே கை பீடியும், நம்ம கண்ட்ரியினுடைய நிறைய ஜெனரேஷனுக்கு நம்ம தாரூன் துக் அவுர் தமன் சேல்னா படா தா. தாரூன் துக் அவுர் தமன், தாரூன் துக்னா டீப் சாரோ, ரொம்ப ஒரு ஆனந்தமான நம்ம ஒரு சோகத்தையும், தமன் வந்து சப்ரஷன், நிறைய வந்து அடங்கி போற மாதிரி ஒரு அடிமைத்தனத்தையும் நம்ம அனுபவிச்சிருக்கோம். அவங்க பண்ண அந்த மிஸ்டேக்கால இவ்வளவு விஷயமும் நடந்திருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாமே பிரதீக் அவுர் தரோகர், அதாவது சிம்பிள் மூலமாவும் இருக்கிற அந்த ஹெரிட்டேஜ் பாரம்பரியம் மூலமாவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிரஸ்தூத் பாட் மே ऐसी ही दो प्रतीकों का चित्रण है. நம்மளுக்கு கொடுத்திருக்கிற இந்த கவிதாவிலையும் பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம், அதாவது சிம்பிள் பத்தியும் அந்த ஹெரிட்டேஜ் பத்தியும் நம்ம பார்க்கும்போது ரெண்டு விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். பாட் हमें याद दिलाता है कि कभी ईस्ट इंडिया कंपनी भारत में व्यापार करने के इरादे से आई थी. இந்த லெசன் நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது அங்கிரேஸ் வாலோ இருக்காங்க இல்லையா, அதாவது இங்கிலீஷ் பீப்புள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நம்ம கண்ட்ரிக்கு வியாபார் ட்ரேட் பண்றதுக்காக அந்த ஒரு நோக்கத்தோட வந்திருக்காங்க. இராதே சே ஆயி थी. பாரத் ने उसका स्वागत ही किया था. ஆனா கண்ட்ரி நம்ம என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரையுமே வெல்கம் பண்ற மாதிரி அவங்களையும் நம்ம வந்து வரவேற்றிருக்கோம். லேக்கின் கர்த்தே கராத்தே வகு ஹமாரி சாசன் பன் பைட்டி. ஆனா அப்படி இருந்துட்டே இருந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்மளுடைய ரூலராவே அவங்க ஆயிட்டாங்க. நம்மள, அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே அவங்க கிட்ட அடிமையா இருந்திருக்காங்க. உஸ்னே குச் பாக் பன்வாயே தோ குச் தோப்பேம் பி தயாரி கி. அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, நிறைய பாக், நம்மளோட கண்ட்ரில நிறைய இடத்துல நிறைய கார்டன்ஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நிறைய தோப்பே, நிறைய கேனன்ஸும் பண்ணிருக்காங்க, பீரங்கியும் பண்ணிருக்காங்க. இப்ப இதுல நமக்கு ரெண்டு விதமா இருக்கு. பாக் அப்படின்றது நம்மளுக்கு நல்லதை காட்டுது, நிறைய நல்ல விஷயங்கள் அது இருக்கு. தோப்பே அப்படின்றது கெட்டதையும் காட்டுது. उन तोपों ने इस देश को फिर से आजाद कराने का सपना साकार करने निकले जाबाजों को मौत के घाट उतारा. அந்த தோப் என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இஸ் தேஷ் கோ ஃபிர் சே ஆசாத் கரானே கா சப்னா சாகர் கர்னே, அதாவது நம்ம கண்ட்ரிய ஃப்ரீடம் கொடுக்கணும், ஃப்ரீடம், நம்ம கண்ட்ரி ஃப்ரீடமா இருக்கணும்ன்றத, அந்த ட்ரீம், அந்த சப்னாவை சாக்கார் அப்படின்னா ரியல் ஆக்கிறதுக்காக வந்த ஜாபாஜும் அப்படின்னா நம்மளுடைய டேர் பீப்புள், நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை மவுத்துக்கே காட் உத்தாரா. மவுத்துக்கே காட்ன்றது ஒரு முகாவரே, அப்படின்னா வந்து அவங்கள சாகடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த தோப்பு தான் நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை, நம்மளோட கிரேட் லீடர்ஸை நிறைய பேரை வந்து சாகடிச்சிருச்சு. पर एक दिन ऐसा भी आया जब हमारे पूर्वजों ने उस सत्ता को उगाड़ फेंका. பர் ஏக் தின், ஆனா அந்த மாதிரியான ஒரு நாளும் வந்தது. நம்மளுடைய பூர்வஜம், நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, உஸ் சத்தா, அந்த பவர், அந்த தோப் அப்படின்ற பவரையும் இந்த பிரிட்டிஷ் பீப்புளுடைய பவரையும் உகாடு ஃபேக்கா அப்படின்னா ஓவர் த்ரோ பண்ணிட்டாங்க. தோப்புக்கோ நிஸ்தேஜ் கர்தியா. நிஸ்தேஜ் அப்படின்னா வந்து பவர்லெஸ் ஆக்குறது. தேஜ், தேஜ்னா வெரி ஃபாஸ்ட், நிஸ்தேஜ்னா அது ஃபாஸ்ட் இல்லாம பவர்லெஸ் ஆக்குறது. நம்ம பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா, அவ்வளோ பெரிய அந்த பீரங்கி கூட நிஸ்தேஜ் பண்ணிட்டாங்க. फिर भी हमें इन प्रतीकों के बहाने यह याद रखना होगा कि भविष्य में कोई और ऐसी कंपनी यहाँ पाव ना जमाना पाए जिसके इरादे नेक ना हो और यहाँ फिर वही तांडव मचे जिसके घाव अभी तक हमारे दिलों में हरे हैं.
फिर भी हमें इन प्रतीकों ஆனா இந்த மாதிரியான சிம்பல்ஸ் பிரतीकों के बहाने இந்த மாதிரியான சிம்பல்ஸ் நம்ம கிட்ட இருக்கிறதுனால यह याद रखना होगा நம்மளுக்கு இந்த ஞாபகங்கள் இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா भविष्य में कोई और ऐसा कंपनी यहाँ पाव ना जमाने पाए ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு வெளிநாட்டு மக்கள் நம்மளுடைய நாட்டுல கால் வைக்க கூடாது जिसके इरादे नेक ना हो அவங்க அதாவது வெளிநாட்டு மக்கள் வைக்கலாம் ஆனா அவங்களுடைய இன்டென்ஷன் வந்து நோபலா இருக்காது அந்த மாதிரி பீப்புள் வரக்கூடாதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் और यहाँ फिर वही தாண்டவ மச்சே அதாவது அந்த காலத்துல நம்ம அனுபவிச்சோம் இல்லையா அந்த ஸ்லேவா இருந்து நம்மளோட முன்னோர்கள் என்ன அனுபவிச்சாங்களோ அந்த தாண்டவம் மச்சே ஜிஸ்கே காவ் அந்த மாதிரி திரும்பவும் வரக்கூடாது ஜிஸ்கே காவ் காவ்னா அந்த இன்ஜூர் அந்த மார்க் ஆனது அந்த தழும்பானது இன்னும் ஹமாரே திலோமே ஹரேக இன்னும் நம்மளுடைய மனசுல இன்னும் அந்த தழும்பு இருக்கு அந்த இன்ஜூர் இருக்கு அது திரும்பவும் நடக்கக்கூடாதுன்றத இந்த சிம்பிள்ஸ் நம்மளுக்கு காட்டுது भले ही अंत में उनकी तोप भी उसी काम क्यों ना आए जिस काम में इस पाठ की तोप आ रही है अंत में கடைசியில என்ன சொல்றாரு அப்படின்னா உன்கி தோப்பு பி உசி காம் क्यों ना आए அதே வேலை தான் பண்ணுது இப்ப அந்த தோப்பும் அந்த வேலை தான் பண்ணுது जिस काम में इस पाठ की तोप आ रही है இந்த லெசன்ல தோப்பு என்ன பண்ணுதோ அதே வேலை தான் அந்த பயங்கரமான கேனான்ஸ் அந்த பீரங்கிங்கெல்லாம் இப்ப அந்த வேலையை தான் பண்ணுது அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காரு இப்ப நம்ம கவிதாக்கு போலாம்